வணக்கம். நான் டாக்டர் சுசிதா லட்சுமி கணேஷ். நிறைய பேருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு. வீட்டுக்கு வீடு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தராச்சும் டயபெட்டிஸ்னால மருந்து எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் அல்சர் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அலட்சியத்தினால தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். சின்னதாக ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் போதே நம்ம அதை சரி பண்ணியிருந்தோம்னா நம்ம பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. இன்னைக்கு நிறைய பேருக்கு கை விரல், கால் விரல், ஏன் ஒரு காலை கூட ரிமூவ் பண்ற அளவுக்கு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் வரைக்கும் கூட போயிடுச்சு. ஸோ இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், டயபெட்டிஸ் அல்சருக்கு ஆயுர்வேதத்துல மருந்து இருக்கா இல்லையாங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவாக வந்து டயபெட்டிஸ் அல்சர் வந்துருச்சுனாலே அதை சரி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயட் ஃபாலோ பண்ணணும், மெடிசின்ஸ் வந்துட்டு ஒழுங்கா எடுத்துக்கணும், கண்டிப்பா நம்ம சாப்பிட்ற கலோரிஸ் வந்துட்டு பர்ன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணும்போது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து சுகரா இல்லாம குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது. அதனால நமக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து ஒரு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பாதை எரிச்சல் இருக்கும், இல்லை இச்சிங் இருக்கும், ஏதாவது ரேஷஸ் இருக்கும், மரத்து போகிற மாதிரி இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா கூட அதை அலட்சியப்படுத்த வேண்டாம். சின்னதாக ஒரு புண்ணு வந்துச்சுன்னா கூட நம்ம அது எதனால வந்திருக்குங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த டயபெட்டிஸ் அல்சர் பெருசாக ஆகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புண்ணு இருக்கிற இடத்த சுற்றி நல்லா இச்சிங் இருக்கும், ரொம்ப தடிமனாக இருக்கும், புண்ணு ரொம்ப வீக்கமாக இருக்கும், இன்ஃப்ளமேஷன் இருக்கும், இன்னும் சில பேருக்கு வந்துட்டு அதுலேருந்து சீல் வடிய ஆரம்பிக்கும், அதே மாதிரி கெட்ட நாத்த ஹோல் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதை அலட்சியப்படுத்த வேண்டாம். சாதாரணமாக புண்ணு தானே அப்படின்னு விட வேண்டாம். அதுதான் நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு பிளாக்கிஷா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடம் ஃபுல்லாகவே கருப்படிச்சு இருக்கும். அது எதனாலனா பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்காக இருக்காது. அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிய ஆரம்பிக்கும். இதை அப்படியே விட்டுட்டா ரொம்ப டீப்பாக போக ஆரம்பிச்சிடும். நரம்பு, எலும்பு முதற்கொண்டு எல்லாமே பாதிப்படையும். ஸோ அதை வந்து அலட்சியப்படுத்த வேண்டாம். ஸோ ஆயுர்வேதத்தில் கண்டிப்பாக நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா திரிஃபலா சூர்ணம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். திரிஃபலாவை வந்துட்டு கஷாயம் மாதிரி போட்டு புண்ணில் வந்து நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணி நல்லா தொடச்சதுக்கப்புறமா ஜாத்தியாதி தைலம் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு வரணும். அப்ளை பண்ணிட்டு வரும்போது நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி ஆவாரம் பூ ப்ளஸ் மஞ்சள் கலந்த தண்ணியும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து ஜாத்தியாதி தைலம் யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஜாத்தியாதி தைலம்னு கிடைக்கும், அப்படி இல்லாட்டி ஜாத்தியாதி கிருதம்னு இருக்குது. இது ரெண்டுமே நல்ல பலன் அளிக்கும்.